இரண்டு நாளாக எங்களிடத்தில் ஒரு நீங்களும் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து எங்களை அணுகினார்கள். கோரிக்கை வைத்தது நாங்கள் எந்த கண்டிஷனும் போடலை, எந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கலை, எந்த டிமாண்டு நாங்கள் சொல்லலை. நீங்கள் நல்லாட்சி நடத்தணுங்கிறது தான் ஏன்னு சொன்னால் தமிழக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான தமிழக மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நல்லாட்சி நீங்கள் தொடருங்க, உங்கள் நல்லாட்சி தொடர்ந்து நடக்க எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்று நாங்கள் சொன்னோம். இதை நீங்கள் அமைச்சரில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தான் நாங்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது. எங்கள் கட்சியில் தேசிய தலைவர் என்கிற பொறுப்பில் நான் இருந்தாலும் எங்கள் கட்சியில் பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி, அரசியல் ஆலோசனை குழு அப்படின்னு தேசிய அளவில் இருக்குது. அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவர் நான் கிடையாது. என்னுடைய முன்னிலையில் அந்த கூட்டம் நடக்குமே தவிர அந்த ஆலோசனை குழு தலைவராக கேரளாவில் உள்ள சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் அவர் தான் சேர்மனாக இருக்கிறாங்க. அந்த சேர்மனாக உள்ள அந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி காலையில் நான் போக முடியல, என்னை கேட்டாங்க. இந்த அடிப்படையில் கூட்டத்தை கூட்டி அவங்க முடிவெடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அமைச்சரவைக்கு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அமைச்சரவையில் நீங்கள் சேருவதை பற்றி எந்த கண்டிஷன் கிடையாது, அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நாங்கள் நாளைக்கு 11 மணிக்கு தமிழ்நாட்டுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி இது கேரளாவில் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தில் அரசு தரப்பில் நம்மளுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அரசு தரப்பில் எங்கள் கோரிக்கை வைத்த அவங்க பெருந்தன்மைக்கு எங்களது வாழ்த்தையும் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் நாளைக்கு 11 மணிக்கு உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு இந்த அடிப்படையிலான எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஒப்புதலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம்.